பிரைசலாம். நம்மர்கள் படியிட்டு இந்த சேஷித்த மனமகிழ்ச்சியின் நாளின் ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை மட்டுமாக நடத்தி வருகிறார், போஷிக்கிறார், பாதுகாக்கிறார், ஆலோசனை தருகிறார், தற்காக்கிறார். ஒரு தீமை நேரும் முன்பாக அதற்கு நாம் தப்பிக்கொள்ளும்படி ஆண்டவர் முன்பாகவே நம்மை எச்சரித்து தற்காக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வாக்கியத்தின்படி ஆவியானவர் நம் ஒவ்வொருவர் மீதும் ஒரு விசேஷித்த கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய முட்கள், நெரிஞ்சல்கள், நம்மை துன்புறுத்துகிற எல்லா காரியத்திலிருந்தும் நம்மை விடுதலை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரே கேளுங்கள் என்று நம்மை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். இஸ்ரவேல் கர்த்தரால் நாமம் சூட்டப்பட்டவன். யாக்கோபு என்கிற பெற்றோர் வைத்த பெயருக்கு மாறாக ஆண்டவர் அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தார். நீ என்னுடைய பிரபு, உன் குடும்பம் பிரபுக்களின் குடும்பமாக இருக்கும் என்று. நீங்கள் ஆட்சி செய்வீர்கள், உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிப்பீர்கள். உலகத்தாரை போல நாம் விதி என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறல்ல. அந்த விதிகளை மதியினால் வெல்லுகிறவர்கள். விதியை மதியால் வெல்லுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் ஞானம் தருகிறார். அந்த ஞானத்தினாலே நம்மை அழுத்துகிற எல்லா சத்துருவின் சூழ்ச்சிகளிலிருந்தும் நமக்கு விடுதலையை கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த நாளிலும் நம் ஒவ்வொருவரையும் நம்மையும் நமக்கானவற்றையும் நம் தாழ்த்துவமாக. மக்கதோனியா சபையா தங்களையும் தங்களுடையதையும் கர்த்தருக்கு கொடுத்தார்களா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லோரும் நம்மையும் நமக்குரியதையும். யோபுவை குறித்து சொல்லும்பொழுது யோபுவையும் அவன் வீட்டாரை சுற்றிலும் கர்த்தர் வேலி அமைத்திருந்தார். யோபுவையும் அவன் வீட்டாரையும் கர்த்தர் காப்பாற்றினார். நீங்கள் ஒருவர் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது தாழ்மையோடு, மனத்தாழ்மையோடு கூடி வரும்பொழுது உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டார் முழுவருக்கும் இரக்கம் கிடைக்கும். யோசேப்பு என்கிற ஒரு வாலிபனுடைய விசேஷித்த உன்னதமான வாழ்க்கை அவன் வீட்டார் 70 பேருக்கு பாதுகாப்பை தந்தது. பஞ்ச காலத்தில் யோசேப்பு எகிப்தில் இருந்த பொழுது அவன் வீட்டார் அனைவரும் அங்கு சென்று சுதந்திரமாய் குடியேறினார்கள். கோசை நாட்டிலே ராஜா அவர்களுக்கென்று தனி காலனி ஒதுக்கி கொடுத்தான். 70 பேரும் அங்கே சென்று குடியேறினார்கள். அது அவர்களுக்கான ஒரு தனி நாடு போல் இருந்துச்சு. நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செஞ்சால் பிதாவானவர் உங்களை கனம் பண்ணுவார். சின்ன ஊழியம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் ஊழியம் செய்தால் கூட அதுக்குரிய கனம் உண்டு. அல்லது வாரத்துக்கு 7 மணி நேரம் ஊழியம் செஞ்சாலும் கனம் உண்டு. ஆண்டவருக்காக ஒரு வாரத்தில் 24 மணி நேரத்தை உங்களால் ஒதுக்க முடியுமா இருந்தால் அது ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு ஊழியம் செய்வது பாக்கியம், சிலாக்கியம். அதனால் நம்முடைய சந்ததியாரும் பாக்கியம் பெற்றுக்கொள்வார்கள். இந்த மாதத்தை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த தெய்வீக பாதுகாப்பு. போர்டு எக்ஸாம்ஸ் 10th 11th 12th 3 முக்கியமான பரீட்சைகள் இந்த மாதத்தில் நடக்கிறது. மாத்திரமல்லாதபடி பிள்ளைகள், மற்ற வகுப்பில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு அவர்கள் ப்ரமோட் ஆகி செல்லும் பொழுது செலவினங்கள், ஃபீஸ் கட்ட வேண்டிய காரியம், யூனிஃபார்ம், எல்லா ப்ராக்டிக்கல் இதையும் நம்ம வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எல்லா கவலைகளையும் பற்றி நாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வருடம் இப்படி தான் போகுது. ஒவ்வொரு வருடமும் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். வெட்கப்பட விட்டதே இல்லை. உழைத்தோ சேமித்தோ ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய சவால்களை நம்ம மேற்கொண்டு தான் வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற யாருமே தோற்றவர்கள் அல்ல. நீங்கள் எதுலேயுமே தோற்கவில்லை. ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொண்டு நீங்கள் முடித்தவர்களாக தான் இருக்கிறீங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் சொல்லுது, நீங்கள் சகலத்தையும் முடித்தவர்களாக நிற்பீர்கள். அந்த இரட்சணியம் என்னும் தலைச்சீர அந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற ஆவியின் ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். உலக போர்களிலே எப்படி மாமிசத்துக்கு ஆயுதங்கள் இருக்கிறதோ அதே போல் ஆவிக்குரிய ஆயுதங்கள் 2 கொரிந்தியர் 4 வாசிக்கிறோம், 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அவைகள் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலம் உள்ளவைகள் என்று சொல்லி, இந்த காலை வேளையில் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தருடைய ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமேன். கர்த்தருடைய ஆயுதங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அவற்றை போகிறதுக்குன்னு சில வார்ட்ரோப் இருக்குது, அவர்கிட்ட சந்திப்பதற்கான சில தராதரங்கள் இருக்கிறது, அவரை சந்திப்பதற்கு சில தராதரங்களோடு நாம் செல்ல வேண்டும். உலகத்தை சந்திக்கும் போது சில தராதரங்கள் வேண்டும். உலகத்தார் நம்மை தேவ பிள்ளைகள் என்று பார்க்கும்போது நம்முடைய சாட்சி அவர்கள் மத்தியில் விளங்க வேண்டும். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. எங்கள் குறைகளை குற்றங்களை நீ தயவாய் மன்னியும் தகப்பனே. உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. ஒவ்வொரு நாளும் எங்களை போதித்து உணர்த்தி நடத்துவீராக. எங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உலக கவலைகளையும், பிசாசினது பலவிதமான சூழ்ச்சியால் வந்த மயக்கங்களையும், எல்லா கசப்பு உணர்வுகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு சிலுவையின் அன்பினாலே பலவிதமான பகையாய் நிற்கிற எல்லா சுவரையும் தகர்த்து போட்டு எங்களை உமக்குள்ளாக ஒப்புரவாக்கினவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. என்னையும் எங்களையும் தாழ்த்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை நம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறோம். நாங்கள் செய்கிற ஜெபங்கள், எங்கள் வேத வாசிப்பு எல்லாவற்றினுடைய நல்ல பலன்களை எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டவரை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தரும்படி எங்கள் நிமித்தமாக உம்முடைய நன்மையை சாயலை எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும், நாங்கள் படுகிற எந்த கஷ்டங்களிலும் எங்கள் பிள்ளைகள் சிக்காதபடி அவர்கள் உயர்தரமான வாழ்க்கையை வாழுவதற்கு, செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழுவதற்கு அப்பா இரக்கம் பாராட்டும் ராஜா. நாங்கள் எத்தனையோ சிரமப்பட்டு எங்கள் பிள்ளைகளை நாங்கள் காப்பாற்றினாலும் நீதான் வளர்த்து தர வேண்டும். நீதான் வளர்ச்சியை தருகிறவர், சீரான தேக வளர்ச்சியை தருகிறவர், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் செல்வங்களை பெருக பண்ணுகிறவர், பிரயாசத்திற்கேற்ற பலனை தருகிறவர், அன்பை ஊற்றுகிறவர் அப்பா. ஐக்கியத்தில் அன்பை ஊற்றுகிறவர் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ளாக ஐக்கியத்தில் அன்பை ஊற்றுகிறவர் ஆண்டவரே. அவர்கள் கொஞ்சமாய் புசித்தாலும் அவர்கள் நித்திரை இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோமே தகப்பனே. சண்டையோடு கூடிய கொழுத்த பதார்த்தங்களை பார்க்கிறோம், அமெரிக்கையோடு கூடிய இலைக்கறி நல்லதென்று பார்க்கிறோமே. எங்கள் குடும்பங்களிலே சமாதானம் வேண்டும் அப்பா. எங்கள் குடும்பங்களிலே சமாதான ஐக்கியம் வேண்டும் தகப்பனே. சுற்றுப்புறத்தாரிலே சமாதான ஐக்கியம் வேண்டும் அப்பா. முட்களும் நெருஞ்சல்களும் ஆண்டவரே புறக்கி போடப்படுவதாக, அகற்றி போடப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து முட்கள் பிடுங்கி எறியப்படுவதாக, நெருஞ்சல்கள் பிடுங்கி எறியப்படுவதாக. எல்லா முட்களையும் நெருஞ்சல்களையும் எங்கள் எல்லைகளிலிருந்து அகற்றி போடும் ராஜா. ஒவ்வொரு தோட்டமும் ரோஜா தோட்டமாய் மாறுவதாக. ஒவ்வொரு குடும்பமும் கனி நிறைந்த குடும்பமாய் மாறுவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய மகிமையின் அக்கினி இறங்குவதாக. ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் பரிசுத்த ஆவியின் உலா வருவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய மகிமையின் அக்கினியினாலே ஒவ்வொரு மகனும் மகளும் அபிஷேக ஆவியினாலே நிரம்பி அவர்கள் எழுந்து தீர்க்க தரிசனம் உரைக்கட்டும். தங்கள் வாழ்க்கையை பற்றிதான ஞானம் உள்ளவர்களாக இருக்கட்டும். தங்கள் எதிர்காலத்தை பற்றி அறிவை உடையவர்களாக இருக்கட்டும். அவர்கள் தங்களை மாத்திரமல்ல, தங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்காக தான் ஒரு விலைக்கரியம் கொடுக்கிறவர்களாக, மற்றவர்களின் சிலுவையின் அன்பினிடத்திலே கொண்டு வருகிறவர்களாக, ஒவ்வொரு மகன் மேல ஒரு விசேஷித்த ஆவியானவர் இந்த கால வேளையில் வைக்கப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு மகனும் மகளும் ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலையோடு வாழ வேண்டுமே, விடுதலையோடு வாழ வேண்டுமே. இந்த உலகத்தின் எந்த காரியமும் பிள்ளைகளை அடிமைப்படுத்த கூடாது. பலவிதமான அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீ நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக. தலை குனிந்து நடக்கிற பிள்ளைகள் நிமிர்ந்து நடக்கட்டும், நிமிர்ந்து நடக்கட்டும், தலை நிமிர்ந்து நடக்கட்டும். குடும்பங்களில் இருக்கிற எல்லா கடன் என்கிற அவமானத்தை அகற்றி போடும். உன் அவமானத்தை நான் நீக்குவேன், உன் நிந்தையை நீக்குவேன், உன் வாசலிலிருந்து முட்களை அகற்றி போடுவேன். எல்லா நெருஞ்சல்களும் அகற்றப்படும். உன் வாழ்க்கையை நான் சிறந்த தோட்டமாய் மாற்றுவேன். அது கர்த்தரின் தோட்டமாய் மாறும். ஏதேன் தோட்டத்தில் இருந்த அதே நன்மைகள், அதே கனி விருட்சங்கள், அதே நதிகளின் நன்மைகள், அதே ஆரோக்கியம், அதே விதமான சந்தோஷம், சமாதானத்தை உன் குடும்பங்களிலே கட்டளையிடுவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஒவ்வொரு மகனுக்கும் இந்த சுதந்திரம் உண்டு. அதற்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார். ஆண்டவர் இயேசுவானவர் எங்களுக்காக ரத்தம் சிந்தின ஒரு நன்மையாக நாங்கள் பெறாமல் இருக்கக்கூடாதே. எங்களுக்கு எல்லாவற்றையும் ஒரே கூட்டிலே கொடுத்தீரப்பா, ஒரே கூட்டில் எங்களை கொடுத்தீர.
ஒன்றிருந்து ஒன்று இல்லாமல் இல்லை, ஒரு நன்மையும் குறையப்படவில்லை, எல்லாவற்றையும் முழுமையாய் தருகிறவரே. இப்பொழுதுக்கு இதை வைத்துக்கொண்டு ஆண்டு யார்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் ஒன்றை கொடுத்தால் அதை முழுமையாய் தருகிறார். நம்புவீர்களா? நம்புவீர்களா? நீங்கள் உங்களால் நம்ப முடிகிறதா? கர்த்தர் கொடுக்கும் பொழுது கிள்ளி கிள்ளி தருகிறவர் அல்ல, அவர் அள்ளி தருகிறவர். உன் தேவையை அறிந்து தருகிறவர் அல்ல, அப்போதைக்கு தருகிறவர் அல்ல, நிறைவாய் தருகிறவர். மீண்டும் அந்த குறைவு உன் வாழ்க்கையில வராதபடி சிறப்பாய் தருகிறவர், நன்றாய் செய்கிறவர். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. குடும்பங்களுக்காக அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டும், அதிகமாக ஜெபிக்க வேண்டும். வாட் இஸ் பிரேயர்? எதற்காக நாம் ஜெபிக்கிறோம்? எதற்காக ஜெபிக்கிறோம்? ஒரு நிகழ்ச்சி நடக்கும் முன்பதாகவே அதை தடுத்து கொள்வதற்காக ஜெபிக்கிறோம். ஆமென். ஒரு தீமை தலையெடுப்பதற்கு முன்பதாகவே அது மடங்கடிக்கப்படுவதற்காக ஜெபிக்கிறோம். அது தடுக்கப்பட வேண்டும், அதன் திட்டங்கள் தோற்று போக வேண்டும், சத்துரு மேற்கொள்ளக்கூடாது. தேவ ஜனத்தின் மீது அநியாயத்தின் செங்கோல் நீட்டப்படக்கூடாது. ஆமென். அநியாயம் தலை தூக்கக்கூடாது, அநியாயத்தின் செங்கோல் நீட்டப்படக்கூடாது. அது அதன் வாசலிலேயே முறியடிக்கப்பட வேண்டும். அது புறப்பட்ட வாசலில் தானே அந்த செங்கோல் முறியடிக்கப்பட வேண்டும். இயேசுவின் ஆளுகை இந்த பூமியிலே வர வேண்டும், ஆண்டவர் ஆள வேண்டும். அனைத்து ஜீவன்களும் அதற்காக இயங்குகிறது, அனைத்து ஜீவன்களும் அதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் ஆளுகைக்காக ஒவ்வொரு ஜீவனும் இயங்குகிறது. ஆதி நிலைமைக்கு கர்த்தர் தம்முடைய தேசங்களை திருப்ப போகிறார். ஆதி நிலைமை நோக்கி ஒவ்வொரு தேசமும் திரும்ப போகிறது. ஆதி நிலைமை நோக்கி ஒவ்வொரு மகனும் மகளும் திரும்ப போகிறார்கள். ஆண்டவர் ஆளுகை திரும்ப வரப்போகிறது. கர்த்தர் தேசத்தை ஆளப் போகிறார், கர்த்தர் தேசத்தை ஆளப் போகிறார். ஓ, ஜனங்கள் சுபிட்சமாயிருப்பார்கள், செம்மையாய் நடப்பார்கள், ஒருவனும் ஒருவருக்கொருவன் பொய் பேசுவதில்லை, ஒருவரும் ஏமாற்றுவதில்லை. ஜனங்கள் அமர்ந்திருப்பார்கள், மகிழ்ச்சியோடு அவர்கள் வாழ்வார்கள். கர்த்தர் ஆளுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் ஆளுகிற தேசம் எப்படி இருக்கும்? கர்த்தரால் ஆளப்படுகிற ஜனம் எப்படி இருக்கும்? கர்த்தரால் ஆதரிக்கப்படுகிற ஜனம் எப்படி இருக்கும்? அவர்கள் வளர்ச்சி எப்படி இருக்கும்? கர்த்தர் உங்களை ஆள பண்ணும் பொழுது அவர் உங்களை ஆள பண்ணுகிறவராக வருகிறார். அவருடைய ஆளுகை எப்படிப்பட்டது? தம்முடைய ஜனங்கள் தங்களை ஆளுவதற்கு உதவி செய்கிறார். அவங்க குடும்பங்களை அவர்கள் ஆண்டு கொள்வதற்கு உதவி செய்கிறார். ஒரு மகனோ அல்லது மகளோ அடிமை அல்ல, யாரும் யாருக்கும் அடிமை அல்ல. எங்கெல்லாம் அடிமைத்தனம் இருக்கிறதோ அந்த அடிமைத்தனத்தை உடைப்பதற்காக இயேசு அடிமை போல பாடுபட்டார். உன் அடிமைத்தனத்தை மாற்றுவதற்காகத்தான் இயேசு அடிமை போல பாடுபட்டார். அவர் ராஜாவின் மகன், தேவகுமாரன், சர்வத்தையும் படைத்தவர், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். உங்களுக்காக இந்த பூமியிலே வந்த நோக்கம் நீங்கள் ஆள வேண்டும். ஹல்லேலூயா. விரும்புகிறீங்களா? நாம் விரும்பலாமா? நான் ஆள வேண்டும் ஆண்டவரே, நான் எதற்கும் ஒன்றுக்கும் நான் அடிமைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். நான் அனுபவிக்கிற எதற்கும் நான் அடிமை அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு மகனோடும் கர்த்தர் பேசுவாராக, உங்கள் குடும்பங்களை ஆதரிப்பாராக, உங்கள் இருதயத்தை ஆதரிக்கும் திராட்சை ரசத்தையும் உங்களுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் தம்முடைய நல்ல தைலத்தையும் உங்களுக்காக அவர் அனுப்புவார். உங்களுக்கு முகக்கலையை கர்த்தர் தருவார். வாடிப்போன முகத்தை உடையவர்கள் முகக்கலையினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் இருதயத்தை ஆதரிக்கும் திராட்சை ரசம், அப்பம், ஒலிவ எண்ணெய் ஆகிய நன்மைகளுக்காக நீங்கள் அவருடைய தேசத்திற்கு ஓடி வருவீர்கள். இது கர்த்தருடைய தேசம். இந்த தேசத்தில் குறைவே இல்லை. இது யோசேப்பின் தேசம், யோசேப்பினால் ஆளப்படுகிற தேசம். இந்த தேசத்திலே மிகுந்த தானியம் உண்டு, நல்ல தானிய வரத்து உண்டு, எங்கே சேமிப்புகள் உண்டு. சேமிப்பிலிருந்து கர்த்தர் தருவார். தம்முடைய பொக்கிஷ சாலையை திறப்பார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன் மீது ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவார். பின்மாறி மழையை உன் மீது பொழிய செய்வார். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் என்று சொல்லுகிறார்.
இவையெல்லாம் உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நீ ஏன் குறைவோடு வருத்தத்தோடு பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்க வேண்டும்? அதை நீ சுமக்க அவசியம் இல்லை. அதை நீ சுமக்க அவசியம் இல்லை. உன் வாசலிலே உன்னை குத்தி கொண்டிருக்கிற, உன்னை இகழுகிற முட்களை அகற்றி போடுவேன். உன்னை இகழுகிற ஒரு கூட்டம் இனி காணப்படாது. உன்னை இகழ்ச்சியிலே நடத்தின ஒரு அபரியாசமான கூட்டம் இனி உன் முன்பாக இருக்காது. அது காணாமல் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை இகழ்ந்த எல்லா தேசத்திலிருந்தும் உன்னை நான் மீட்டுக் கொள்ளுவேன். உனக்கு முள்ளாக இருந்தவர்களை அகற்றி போடுவேன். உன் நெருஞ்சில்களை நான் நீக்கி போடுவேன். கர்த்தருடைய ஆவியானுடைய அன்பை நான் பார்த்து, நான் இஸ்ரவேல் வம்சத்தான், இஸ்ரவேல் குடும்பம், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, யாக்கோபின் சந்ததியே, நீங்கள் பயப்படாதீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.